வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். இந்த சேனலோட மோட்டோ ஃப்ரம் த ஸ்க்ராச், ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான என்டையர் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 1, 2 அண்ட் 4ல யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாபிக் இருக்கு. இது ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 9ல இருந்துச்சு. இந்த யூனிட் ஃபுல்லாவே நிறைய இயர்ஸ் இருக்கும். இந்த இயர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இது வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகம். நிறைய குரோனாலஜிக்கல் ஆர்டரு, அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங், இல்ல இயர் டைரக்டா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஒரு கம்பைலேஷனா இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதை வந்து அடிக்கடி ரீகால் பண்றது மூலியமா இந்த இயர்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 42 பேஜஸ் இருக்கும். என்டையராகவே வந்து உங்களுக்கு அந்த இயரே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். அண்ட் எண்ட் ஆஃப் த பிடிஎஃப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பேஸ்ட் ஆன் அந்த யூனிட் ஓல்டு சிலபஸ் யூனிட் 9 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல உள்ள பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே ஒவ்வொரு வீடியோ போடுவோம். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ்ல உள்ள லைன் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்ற என்டையர் வேர் டு ஸ்டடி போட்டிருந்தோம். வேர் டு ஸ்டடி பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க அதை பார்க்காதவங்க வேர் டு ஸ்டடி பாருங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் இல்ல வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் வேணும்னாலும் 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயர் பண்ணுங்க. இட்ஸ் எ பெய்ட் பிடிஎஃப். இந்த பிடிஎஃபோட காஸ்ட் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப மினிமம். நம்ம எக்ஸாம்க்கு பண்றது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து ஒரு செலவுன்னு கூட பார்க்க முடியாது. இந்த பிடிஎஃபோட காஸ்ட் நீங்க ஒரு காஃபி குடிக்கிறத விட ரேட் ரொம்ப கம்மி. நான் இது எல்லா வீடியோல தான் சொல்றேன். என்கிட்ட பிடிஎஃப் பத்தி என்கொயரி பண்றவங்கல 99% அந்த பிடிஎஃப் வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த காஸ்ட் ரொம்ப கம்மி, அந்த அஃபோர்டபுள். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்டையரா இந்த இயரை பார்க்கலாம். 1835 ஆங்கிலம் அரசு நிர்வாக மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1835. 1892 சென்னை மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது. இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்டது. இதுல பிப்ரவரி 26 டேட் ஏன் சொல்லியிருக்கோம்னா, சில இதுல டேட்டும் ரொம்ப முக்கியம். டேட்டோட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால டேட்டு, மந்த், இயர் எல்லாத்தையுமே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டனா ரிலவெண்டா தான் கொடுத்துருக்கேன். இரலவெண்டா ஒரு லைன் கூட இந்த பிடிஎஃப்ல இருக்காது. ஸோ இதையுமே ஸ்கிப் பண்ணாம என்டையரா பாருங்க. ஏன்னா நீங்க பாதி படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது யூஸ்லெஸ் தான். என்டையரா அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு எந்த அளவு லக்கு வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே மொத்தமா படிக்கிறது தான் சேஃபர் சைடு. ஸோ 1884 மே 6 சென்னை மகாஜன சபை. 1828 ஆகஸ்ட் 20 பிரம்ம சமாஜம். 1864 வேத சமாஜம். 1875 பிரம்ம ஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது. 1854 சித்திரவதை ஆணையம். 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். 1912 மதராஸ் ஐக்கிய கழகம், பின்பு மதராஸ் திராவிட சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1916 திராவிடர் இல்லம். 1916 அதே வருஷம் நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம். 1916 டிசம்பர் மாதம் பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. 1938 பெரியார் நீதி கட்சியோட தலைவராக நியமிச்சிருப்பாங்க. 1944 சேலம் மாநாட்டத்துல நீதி கட்சி அப்படின்ற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இதுக்கு அட்வைஸ் பண்ணது, அதாவது திராவிடர் கழகம்ன்ற பெயர் வைக்கலான்னு பரிந்துரைச்சது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடக்க கால இந்தியாவில் அரசியல் இயக்கங்கள். இதுல வந்து 1836ல பார்த்தோம்னா பங்கபாஷா பிரகாஷிகா சபை அப்படின்ற ஒண்ணு கௌரி சங்கர் தர்கா பாகிஸ் அப்படின்றவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதே வருஷம் 1836ல வங்காள நிலக்கிழார் கழகம், இதை வந்து பிரசன்ன குமார் தாகூர், துவாரக நாத் தாகூர், ராதா காம் தேவ் இந்த 3 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1843ல பிரிட்டிஷ் இந்திய சங்கம், இத வில்லியம் ஆடம் அப்படின்ற ஒருத்தர் இங்கிலாந்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1851ல பிரிட்டிஷ் இந்திய கழகம், வங்காள நிலக்கிழார் கழகம் மற்றும் பிரிட்டிஷ் இந்திய சங்கம் இது 3மே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1866ல கிழக்கிந்திய கழகம் அப்படின்ற ஒண்ணு தாதாபாய் நவ்ரோஜி லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1870ல பூனா சர்வஜனிக் சபா, இது எம்ஜி ரெனடே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1875ல இந்தியன் லீக், இதை வந்து சிசிர் குமார் கோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1876 இந்திய தேசிய கழகம் ஆனந்த் மோகன் போஸ் மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்திய தேசிய கழகத்தை. இயர் நோட் பண்ணிக்கோங்க 1876. 1883 பம்பாய் பிரசிடென்சி கழகம், இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா ஃபெரோஷா மேத்தா, பக்ருதீன் தியாப்ஜி, கேடி தெலாங் இந்த 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1923ல ஸ்வராஜ் கட்சி இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா சிஆர் தாஸும் மோத்திலால் நேருவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1934 காங்கிரஸ் சமதர்ம கட்சி, இதை யாரும் கிரியேட் பண்ணியிருப்பானா ஜேபி நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ்,
மினோமா சானி, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1936 சுதந்திர உழைப்பாளர் கட்சி, இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா பி.ஆர். அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1939 முற்போக்கு கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லுவாங்கல்ல, இது எல்லாருக்குமே தெரியும், சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1942 அனைத்திந்திய பட்டியலின கூட்டமைப்பு, இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க 1942ல. கலைஞர் ஆட்சி காலம் 1969 இருந்து 1971 வரையும். அண்ணாதுரை மறைவுக்கு பின்பு கலைஞர் வந்து முதல் முறையா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவாரு. அப்புறம் 1971 இருந்து 1974 வரையும் 2 முறை ஆட்சியில இருந்திருப்பாரு. 1989 இருந்து 1991 வரையும் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் 3வது முறையா தமிழகத்துல முதலமைச்சரா இருந்திருப்பாரு. 1996 இருந்து 2001 வரையும் 4வது முறையா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருப்பாரு. 2006 இருந்து 2021 வரையும் 5வது முறையா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருப்பாரு. இதே மாதிரி எம்ஜிஆர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 1962ல மேலவை உறுப்பினரா இருந்திருப்பாரு. 1967ல பரங்கிமலை தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாரு. 1972 அக்டோபர் 13 திமுகவிலிருந்து இவரை வெளியேற்றிருப்பாங்க. வித்தின் 1 வீக் அக்டோபர் 17 அதே வருஷத்துல அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை கிரியேட் பண்ணியிருப்பாரு. 1977 இருந்து 87 வரையும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருப்பாரு. இவர் வந்து உயிரோட இருந்த வரையுமே தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தான் இருந்திருப்பாரு. ஸோ இவர் எங்கேயுமே தோத்திருக்க மாட்டாரு. 77 இருந்து 87 வரையும் கண்டினியூஸா இருந்திருப்பாரு. அப்புறம் உடல்நல குறைவுனால அவர் உயிரிழந்திருப்பாரு. நெக்ஸ்ட் 1914 திராவிடர் கழகம் தோற்றம். 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. 1917 நீதி கட்சியோட தோற்றம். 1919 மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள். 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. 1937 இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி. 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1946 சென்னை மாநகரத்தில் தி. பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 1947 ஓ.பி. ராமசாமி முதலமைச்சரானார். 1949 பி. குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைக்கப்பட்டது. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வருஷம் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1952 இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1949ல யாரு கிரியேட் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான். 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 1956 மாநில மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1967 சி.என். அண்ணாதுரை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. ஸோ 67 நம்ம நிறைய இடத்துல அண்ணாவை பத்தி நிறைய விஷயம் பார்த்துருப்போம். நீங்க சென்னையில எடுத்தீங்கன்னா அண்ணா பார்க்கு, அண்ணா நகர், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல அண்ணா நகர் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அண்ணா ஆர்ச், இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் நான் இயர்லியரா என்ன நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம், அண்ணா வந்து ரொம்ப வருஷம் வந்து சிஎம்ஆ இருந்திருப்பாரு. பட் அண்ணா வந்து 2 வருஷத்தோட கம்மியா தான் சிஎம்ஆ இருந்திருப்பாரு. 67 இருந்து 69 வரையும். பட் அந்த 2 வருஷத்துல நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. மெட்ராஸ்ன்ற பேரை தமிழ்நாடுன்ற அவரோட பேரெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. 1969 சி.என். அண்ணாதுரை காலமானார். ஸோ 2 வருஷம் தான். 1969 மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 1969 மு. கருணாநிதி முதல் முறையாக மாநிலத்தில் முதலமைச்சராயிருப்பாரு. 1972 அஇஅதிமுக எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது. 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. 1987 எம்ஜிஆர் காலமானார். இந்த ஸ்லைட்ல எந்தெந்த தலைவர்கள்லாம் எப்போ முதல் முறையா முதலமைச்சரானான்னு பார்க்கலாம். 1969 கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரானார் ஃபர்ஸ்ட் டைம். 1977 எம்ஜிஆர் முதல் முறையாக முதலமைச்சராயிருப்பாரு. 1991 செல்வி ஜெயலலிதா முதல் முறையா முதலமைச்சராயிருப்பாங்க. 2009 மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதல் துணை முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரையும் துணை முதலமைச்சர் அப்படின்ற போஸ்ட் கிடையாது. இப்போதைக்கு யார் துணை முதலமைச்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 2017 எடப்பாடி கே. பழனிசாமி மாநிலத்தோட முதல் முறையா முதலமைச்சராயிருப்பாரு. 2021 மு.க. ஸ்டாலின் தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 14 பேஜஸ் ஆஃப் த பிடிஎஃப் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து இன்னும் ஒரு 20 பேஜ் கிட்ட இருக்கு, 20-25 பேஜ் கிட்ட இருக்கு ஓவராலா. ஸோ அதை நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம கவர் பண்ணலாம். ஏன்னா வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல கவர் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் எல்லாம் மேக் பண்றதுக்கான எஃபோர்ட் வந்து அதிகமா இருந்தாலும், பட் நாங்கள் ஏன் இவ்வளோ கம்மி ரேட்ல இந்த பிடிஎஃப் தரோம் அப்படின்னா, அவர் மோட்டோ இஸ் யுவர் சக்சஸ். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து
கண்டிப்பா ஃபினான்ஷியலா டிபெண்டன்ட்டா தான் இருப்பீங்க. சில டைம் சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டே படிப்பீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இப்ப தான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. இல்லன்னா வீட்ல டிபெண்ட் பண்ணி இருக்கிற சிச்சுவேஷனா இருக்கும். ஸோ இந்த டயத்துல வந்து நம்ம ஹை பிரைஸ் வைக்கிறது அந்த அளவு எத்திக்கலா இருக்காதுன்றனால நம்ம வெரி மினிமமா சார்ஜ் பண்ணுவோம். இந்த சார்ஜுமே எதுக்காகனா, நம்பளோட எம்ப்ளாயீஸ்க்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம சேலரி தரணும். அத கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அதுக்காண்டி மட்டும் தானே தவிர, அந்த மாரி என்ன பொறுத்தவரையும் ஃப்ரீயா நம்ம ஒரு விஷயத்த குடுக்குறது வந்து அந்த அளவு எஃபெக்டிவா போவாது. அதனால யாருக்கு நிஜமாவே இது தேவையோ, அவங்களுக்கு இது ரீச் ஆகணுன்றதுனால தான் இந்த காஸ்ட்டுமே. ஸோ ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.